ஹாய் சொன்னாங்களே எப்படி இருக்கீங்க? ஜூலை 17, 2026 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அவங்க வந்து கொஞ்ச நாளாக இந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதை ஆக்சுவலாக அவங்க ஃபைனல் பண்ணி ஃபெடரல் ரெஜிஸ்டரில் அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது வந்து இப்போது ஃபைனல் ரூல் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரப்போசலில் இது வரப்போகுது அது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து நம்ம ஒரு நியூஸ் ஆர்டிக்கலும் பார்த்தோம். அதில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு ரூல்ஸ்லாம் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கும் இப்போ அவங்க ஃபைனலாக வந்து ரூல் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, இதுக்கும் என்ன வித்தியாசம் அண்ட் இது வந்து இதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டாப் ஆகிறதுக்கு வழி இருக்கா, இதனால் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபாலோ அலாங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 கேரக்டரை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஒரு கேரக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி அவங்க வந்து யூஎஸ்ஏல இருக்காங்க, ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்காங்க அப்படிங்கிறதுனால அருண் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி அருண். இன்னொன்று இதுக்கப்புறம் யூஎஸ்க்கு ஸ்டூடெண்ட் விசாவில் வரலாம், அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப்பில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வரலாம் அப்படிங்கிறதுனால அவங்க பேர் வந்து வருண் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அருண், வருண் இவங்க 2 பேரையும் இப்போ இந்த புதுசாக வந்திருக்க இந்த ரூல் எப்படிலாம் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு கம்பேரிசன் மாதிரி வந்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மெத்தட். இது எப்போதுலேருந்து எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2026 எஃபெக்டிவ். அண்ட் அவங்க என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பாயிண்ட் நம்பர் 1, இந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதாவது இதுக்கப்புறம் யாராவது F1 ஸ்டூடெண்ட் வீசாவில் ஒருத்தங்க யூஎஸ்குள்ளே வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அட்மிட் அன்டில் டேட்டில் இதுக்கு முன்னாடி வந்து D/S அப்படின்னு இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட் அதில் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. H1B வீசாவில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு I-94 டேட் வந்து இதுக்கப்புறம் வரும். இது என்ன சிக்னிஃபிகண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க வந்து கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலே அவங்க வந்து லாஃபுல்லி லீகலி ப்ரெசென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் அவங்க அந்த I-94 டேட் வரைக்கும் மட்டும்தான் அவங்க வந்து லீகலி ப்ரெசென்ட்ற மாதிரி வந்துடும். ரெண்டாவது, இனிஷியல் அட்மிஷன் பீரியட் இருக்கு இல்லையா, இது வந்து மேக்ஸிமம் 4 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து 4 இயர்ஸ். ஆனால் ஒருத்தங்க வந்து இப்போ 2 வருஷம் படிக்கிறதுக்காக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ப்ரோக்ராம் வந்து 2 இயர்ஸ் தான் அப்படின்னா I-20ல் 2 இயர்ஸ் மட்டும் தான் அவங்க ப்ரோக்ராம் அப்படின்னா அந்த 2 இயர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க ப்ரோக்ராம் எவ்வளோ டியூரேஷன் இருக்கோ அதுக்கு இல்லாமல் அது வந்து அந்த 4 இயர்ஸ் மேலே தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து 4 இயர்ஸ் இவங்க வந்து கிளாக் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அந்த இனிஷியல் பீரியட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூலாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜென்ரலாக அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 30 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் தே கேன் என்டர். அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் 30 days தே ஹேவ் டைம் டு லீவ். ஸோ அந்த இனிஷியல் 30 அண்ட் எண்டில் 30 இது வந்து அந்த இதில் கவுண்ட் ஆகாது, அந்த மேக்ஸிமம் பீரியடில் வந்து கவுண்ட் ஆகாது. ஆனால் அவங்களுக்கு ஜென்ரலாக வந்து கொடுக்குற ஒரு பீரியடாக இருக்கும். சரி, இப்போ ஒரு சில ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 5 இயர்ஸ் PhDலாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் அதுக்கு மேலே 4 இயர் தாண்டி போகுமே. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்க 4 இயர்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கிட்ட நெருங்கும் போது ஒன்று அவங்க USCIS கிட்ட வந்து எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா அவங்க வந்து கண்ட்ரி விட்டு வெளியே போய்ட்டு திருப்பியும் உள்ளே வரும்போது அவங்க எக்ஸ்ட்ரா வந்து என்ன அப்ளிகபிள் டைம் பீரியட் அவங்க ரிமைனிங் இருக்கோ அதை வாங்கிக்கலாம். இல்லை மேக்ஸிமம் வந்து 4 இயர்ஸ் வாங்கிக்கலாம். இதுதான் வந்து ரூல். இந்த 4 இயர்ஸ் அப்படிங்கிறது லைஃப் டைம் கிடையாது. ஒருத்தருக்கு வந்து 4 இயர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இது 4 இயர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வரும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி உள்ளே வரும்போது CBP ஆஃபீஸர் வந்து ஒரு வாட்டி என்ட்ரி கொடுக்கும்போது அவர் வந்து டைம் கொடுக்கணும். அது அவரால் மேக்ஸிமம் 4 இயர்ஸ் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும். இதுதான் வந்து ரூல். இல்லை அவங்க எக்ஸ்டென்ஷன் போகிறாங்க, யூஎஸ்குள்ளே வந்துட்டு அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து DHS இருக்கு இல்லையா, அவங்க இந்த USCIS அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் 4 இயர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களால மேக்ஸிமம் 4 இயர்ஸ் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் ரூலே தவிர ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு லைஃப் டைமில் 4 இயர்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது ரூல் கிடையாது. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஸ்டிங்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அருண் ஆல்ரெடி யூஎஸில் வந்து படிச்சுட்டு இருக்கார். அவரோட வீசா பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அட்மிட் அண்டில் டேட் வந்து D/S அப்படின்னு இருக்கும். ஸோ அவர் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ரூல் வந்து செப்டம்பர் 15க்கு அப்புறம் அவர் யூஎஸில் ஸ்டில் ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கிறாரு அப்படின்னும் போது அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த D/S வந்து மாறாது. இது வந்து அப்படியே தான் இருக்கும் அன்டில் அவரோட I-20ல் என்ன டேட் மென்ஷன் ஆயிருக்கோ அந்த டேட் வரைக்கும் அவரால் வந்து லீகலாக யூஎஸில் ப்ரெசென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஆர் 4 இயர்ஸ் ஃப்ரம் த ரூல்ஸ் எஃபெக்டிவ் டேட், அதாவது செப்டம்பர் 15லேருந்து 4 இயர்ஸ் வரைக்கும் அவர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லீகலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணப்படும். இதுதான் வந்து அது ஸ்டேட்டஸ். அண்ட் அருணுக்கு ஏற்கனவே அவர் உள்ளே வரும்போது D/S அப்படிங்கிற அந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸில் வந்ததுனால இப்போ அவருக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மாதமோ வருஷம் கழிச்சு அவர் வந்து அந்த I-20 டேட் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து 60 days அந்த கிரேஸ் பீரியட் இருக்குது. ஆனால் இதே க்ரைட்டீரியா வருண் புதுசாக வராங்க இல்லையா, அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து I-94 டேட் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் முடியுதுன்னா அவங்களுக்கு 30 days தான் இருக்குது. ஸோ இங்கே தான் அந்த டிஸ்டிங்ஷன் வந்து டிஃபர் ஆகும். ஏற்கனவே உள்ளே வந்துட்டவங்க அவங்களுக்கு முடியும் போது அவங்களுக்கு கிரேஸ் பீரியட் 60 days இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிறவங்களுக்கு கிரேஸ் பீரியட் வந்து 30 days தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இந்த 60 days கிரேஸ் பீரியட் வந்து 30 days-ஆக இதுக்கப்புறம் குறைய போகுது. ஆனால் முன்னாடி என்டர் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 60 days வந்து 60 days தான். இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க அருண் கேஸில் 6 years கோர்ஸில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. PhD படிச்சுட்டு இருக்கார். அவர் வந்து
4 இயர்ஸ் தாண்டி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் அவருக்கு வந்து 4 இயர்ஸ் வரைக்கும் தான் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த 4 இயர்ஸ் கிட்ட நெருங்கும் போது அவர் வந்து USCIS கிட்ட எக்ஸ்டென்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிக்கணும். அதுதான் வந்து அருண் கேஸில் அவர் கரெக்டாக அதை பார்த்துக்கணும். அண்ட் அருண் வந்து ஆப்வியஸ்லி இப்போ என்னென்ன F1 ரூல்ஸ்லாம் இருக்கோ அதை அந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் வந்து அண்டர்லையிங் ஒரு க்ரைட்டீரியாவும் இருக்குது. இப்போ இந்த மீன்வைல் திடீர்னு அருண் வந்து கண்ட்ரி விட்டு வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வரார் அப்படின்னும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து புதுசாக இந்த ரூல் இருக்கு இல்லையா, அந்த ரூல் படி அவருக்கு வந்து ஒரு அட்மிட் அன்டில் டேட்னு சொல்லிட்டு ஒரு I-94 டேட் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அவருக்கு முன்னாடி இருக்க அந்த D/Sலாம் வந்து போயிடும். இப்போ இந்த மாதிரி வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டே வந்து ஒருத்தங்க அப்ளை பண்ணுறாங்க. இப்போ அருண் வந்து அவர் எனக்கு 4 இயர் தாண்டி போகுது, நான் வந்து எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு அப்ளை பண்ணுறாரு அப்படின்போது அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டே பீரியடில் அவர் வந்து லாஃபுல்லி ப்ரெசென்ட்டாக இருக்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்ச் எதில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்னொரு ப்ரோக்ராம், இந்த ரூலை வந்து அவங்க நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஸில் வருண் அவர் வந்து US அண்டர் கிராஜுவேட் படிக்கிறதுக்கு வரார். அந்த மாதிரி வரும்போது ஃபஸ்ட் இயரில் அவரால் அந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வரும்போது ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுவாங்க, ஒரு ப்ரோக்ராமை சூஸ் பண்ணுவாங்க, சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து மாறி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மாறி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணும்போதே இதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டியும் சரி சூஸ் பண்ணுற அந்த ப்ரோக்ராமும் சரி கொஞ்சம் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் வந்து வருண் வந்து இருப்பார். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மாற முடியாது, ஃபஸ்ட் இயரில் மாற முடியாது. அதுலேயும் வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப ரேர் சினாரியில் வந்து மாறலாம். நீங்கள் வந்து SEVPக்கு போயிட்டு நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ண சிச்சுவேஷனில் வருண் வந்து இருப்பார். ஃபஸ்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் சில பேர் வந்து இது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இது வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ரூலாக வந்து பார்க்கப்படுது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வருண் வந்து அண்டர் கிராடுக்கு வராமல் அவர் வந்து மாஸ்டர்ஸ்க்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மாஸ்டர்ஸ்க்கு வரும்போது ஜென்ரலாக அவங்க அதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்டிவாக வச்சுருக்காங்க. சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அன்டில் அன்லெஸ் அவங்க படிக்கிற யூனிவர்சிட்டி வந்து அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணலனாலோ இல்லை வந்து சம்திங் எது அந்த அக்ரெடிஷன் வந்து போயிடுச்சுனாலோ இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர் அந்த மாதிரி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்க்கு மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், இல்லைனா மற்ற கேஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்டர் கிராடுக்கு கொடுத்த அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கூட அவங்க மாஸ்டர்ஸ்க்கோ இல்லை PhDக்கோ வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அடுத்த சேஞ்ச் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மாஸ்டர்ஸ் ஆர் லோவர் லெவல் டிகிரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் மாஸ்டர்ஸ் படிக்க வராரு, அவர் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒன்று மாஸ்டர்ஸ் படித்து முடிச்சது திருப்பி அவர் வந்து படிக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வீசாவில் அவர் வந்து இருக்கணும் அப்படின்னா மாஸ்டர்ஸ்லேருந்து அதுக்கு ஹையர் டிகிரி அதாவது PhD வந்து என்ரோல் பண்ணலாம். ஆனால் ஒரு மாஸ்டர்ஸ்லேருந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கிற அதே லெவலில் இருக்க இன்னொரு மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு நான் வந்து என்ரோல் பண்ணி நான் F1 ஸ்டூடெண்ட்ஸ் வீசா ஸ்டேட்டஸை நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு அவரால் வந்து சொல்ல முடியாது. அது இந்த ஒரு ஃபேக்டர் வந்து அவங்க இந்த புது ரூலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ ஒருவேளை வந்து இப்போ ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார், அருண் இருக்காருன்னு சொன்னேன், அவர் ஏற்கனவே ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு அதே லெவலில் இன்னொரு மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவரோட டிகிரி வந்து கேன்சல் ஆகிடுமானா இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணவங்களுக்கு பிரச்சனை வராது. அவர் அந்த கோர்ஸ் வந்து அழகாக முடிச்சுட்டு போகலாம். இதுக்கப்புறமா இந்த எஃபெக்டிவ் டேட் ஆனதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு மாஸ்டர்ஸ் ஃபைல் பண்ணுறேன்னு போகும்போது தான் இந்த செக் வந்து அவங்க வைக்கிறாங்க. ஆல்ரெடி அருணுக்கு பிரச்சனை இருக்காது, இதுக்கப்புறம் வர வருணுக்கு மட்டும் தான் இது பிரச்சனையாக இருக்கும். அடுத்தது OPT அண்ட் STEM OPTயில் அவங்க வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் அருண் இருக்கார், அவர் வந்து 2 வருஷம் மாஸ்டர்ஸ் படித்து முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். மாஸ்டர்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து இங்கே OPTயில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கும். அதுக்காக அவர் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டே வந்து ரிக்வஸ்ட் பண்ணணும் அண்ட் கூடவே வந்து I-765 அதாவது EAD கார்டு வந்து அப்ளை பண்ணணும். இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வந்து அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது ரெண்டுமே அப்ரூவ் ஆகி வந்தால் மட்டும்தான் OPTயில் அவங்க வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய செக் பாயிண்ட்டாக அவங்களுக்கு வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USCIS பற்றி நமக்கே தெரியும். ஒருவேளை இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டே போகும்போது அது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் அது வந்து ஒன்றா ப்ராசஸ் பண்ணுறாங்களா இல்லை தனித்தனியாக ப்ராசஸ் பண்ணுறாங்களா அதுவும் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேக்கு வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் வந்து அவங்க என்ன கேட்டகரியில் கொண்டு வராங்கன்னு தெரியல. அதுக்கு வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் இருந்துச்சுன்னா அது ஓகே. ஆனால் I-765 இது வரைக்கும் ப்ரீமியம் ப்ராசஸிங் கிடையாது. ஒருவேளை இந்த கேட்டகரி அவங்க கொண்டு வராங்களா அதுவும் நமக்கு தெரியாது. அப்போ ப்ரீமியம் ப்ராசஸிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு தெரியாது, எவ்வளோ மாதங்கள் எடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இங்கே ஒரு அன்சர்டனிட்டி திருப்பி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. இது வந்து ஒரு பெரிய செக் பாயிண்ட்டாக அவங்களுக்கு வந்து இருக்கும். இதில் ஒரே ஒரு ரிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூல் எஃபெக்டிவான 6 மந்த்ஸ்க்குள்ளே ஒருத்தவங்க வந்து கிராஜுவேட் ஆகி வராங்க, அவங்களுக்கு வந்து என்ன ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டே வந்து அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை, அவங்க டேரெக்டாக EAD மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது கூட அந்த OPT அந்த EAD அப்ரூவ் ஆகி வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு அதுவும் தெரியல. அந்த ஒரு அன்சர்டனிட்டி அங்கே வந்து ஆட் ஆகுது. இதில் இந்த கேப் இந்த ப்ரொடெக்ஷன் ரூலையும்
அதுக்கப்புறம் ஓபிடி டு ஸ்டெம் ஓபிடி சேஞ்ச் பண்ணும்போது நடுவில் அந்த 180 days ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் இந்த 2 ரூலும் வந்து அன்டச்ட். இது முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூட இந்த 60 days கிரேஸ் பீரியட் இருக்கு, ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 60 days கிரேஸ் பீரியட் வந்து இப்போது 30 days குறைச்சிருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன எக்ஸப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தங்க டி/எஸ் இந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸில் என்ட்ரு ஆயிருக்கும்போது அவங்க ப்ரோக்ராம் முடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 60 days கண்டினியூ ஆகும். புதுசாக வரவங்களுக்கு அந்த 60 daysன்றது 30 days அவங்க வந்து மாற்றுறாங்க. இதுவும் வந்து ஒரு செக் பாயிண்ட்டாக வந்து அமையும். ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஏதாவது நான் சொன்ன பாயிண்ட் வந்து மாற்று கருத்து இருந்தாலோ, இல்லை ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை நான் ஏதாவது வந்து மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ தாராளமாக அதை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.